இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான். செல்லம் அம்மா தெய்வம் தந்த வீடு. நம்ம நாய்க்கு போட்டு நம்மளுக்கு யாரும் போடும். வீட்டில் வர பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் எடுத்துனால யாருன்னா சாப்பாடு போட பரவாயில்ல. இங்கே ப்ரேயர் மீட்டிங் ஆச்சு, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா சாப்பாடுலாம் போடுவாங்க. ஆமாம், பொட்டெல்லாம் போட வாங்கிட்டு ரொம்ப பசிக்குதுடா. ஐயோ ஆஹா ஆமாம், அங்கே போய் சில பேர்லாம் சாப்பிட கொடுத்துனால ஒரு மேடம். ஓகே, இங்கே முகம் வந்தால் நல்லா இருக்குமே. கேட்கறதுக்கு அசிங்கமாக ஜீன்ஸ் பேண்ட் ஒரு இதெல்லாம் போட்டுருக்கேன். பார்த்தா நல்லாதானம்மா இல்லை எவனு தெரியலையே. சரி பார்க்கலாம். மேடம் வராங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துடலாம். என்னங்க மேடம் அது? சார் சாப்பாடு விற்கிறீங்களா? காசுக்கெல்லாம் விற்கலப்பா. ஃப்ரைடே இல்லை, அதனால அன்னதானம் நாங்கள் கொடுப்போம் ஒரு 10 பேருக்கு. அதான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. ஏன்னா நாங்கள் இல்லாதப்பட்டவங்க தான் கொடுப்போம். தப்பா நினச்சிக்காதீங்க. சோறு போடுறதும் போடுற கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை மேடம். இது என்ன, இது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி மேடம்? காக்கா பிரியாணி இல்லை மேடம், மட்டன் பிரியாணி கொழுப்பு அதிகமாக இருக்கும். அவனுக்கு ரொம்ப கொழுப்பு தான்ப்பா. கொடு, நான் இல்லாதப்பட்டவங்களுக்காக கொடுப்பேன். ஜோக் பண்ண மேடம். ஜோக் இதுக்கு என்னப்பா ஜோக் ஒன்று இருக்கிறதுக்கு உனக்கு? வாய் கொழுப்பு அதிகம் தான்ப்பா உனக்கு. அப்பயே நினைச்சேன் நீ ஆளை பார்த்தா டிப்டாப்பா இருக்கிறியே அப்படின்னு. குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுனே வந்தேன். கரெக்டா தான் இருக்குது மேடம். இனிமே பார்த்து ஆளை பார்த்து கொடுங்க மேடம். ஜீன்ஸ் பேண்ட் இது போட்டு கரெக்ட் பண்ணலாம் வந்தீங்களா மேடம்? கிராஜுவேட் பாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? பாரு, ஐயோ பாவம், தண்ணி ஊத்துனா